பாப்பா எப்படி இருக்கா? பரவாயில்ல, சாப்பிட்றா. 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு டாக்டர் சொல்றாங்க. அங்க இங்கே சுத்தாம நேரா வீட்டுக்கு போ. நாய்க்கு சோற வச்சுட்டு ஆஸ்பத்திரி வா. சரி வாடா. ஹலோ, வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிட்டு பேச மாட்டேன். ஹலோ ஹலோ, நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுதோம். சொல்லுங்க சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அட்ரஸுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். நீங்க அதை இன்னும் ரிசீவ் பண்ணல. வந்து உங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறேன், பாத்தீங்களோ? தைவான் நாட்டுல இருந்து வந்திருக்கும். நாட்டுல இருந்தா? ஆமா. இல்ல சார். சரி, அதை நாங்க செக் பண்ணிட்டு கூப்பிடும். போன் பண்ணினா எடுத்து அட்டெண்ட் பண்ணுங்க. சரி சார். என்ன மாப்ள? தைவான் நாட்டுல இருந்து ஏதோ பார்சல் வந்திருக்கான். டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து போன் வந்திருக்கு. மாப்ள, நீ காலையில தான் பேப்பர்ல பார்த்தேன். உனக்கு கன்னி ராசி தானே? மாப்ள, கன்னி ராசி உச்சத்துல இருக்கு. யோகா அடிச்சாருமே இப்படிதான் அடிக்கும். உனக்கு தைவான்ல இருந்து அமெரிக்கா, லண்டன், சுவிட்சர்லாந்துல இருந்து எல்லா நாட்டுல இருந்து பார்சல் வரும். மாப்ள, இப்ப பைக்ல போற நீ இனிமே ஃபிளைட்ல போற. அப்படி ஃபிளைட்ல போகும்போது அந்த ஃபிளைட்டோட ரெக்கையில உட்காந்துனாலும் நான் உன் கூட வந்துருவேன் மாப்ள. என்னைய மறந்துடாத மாப்ள. ஹலோ, நீங்க சிவா தானே? ஆமா. உங்க ஆதார் கார்டு நம்பர் 124081243592 தானே? நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுது. சொல்லுங்க சார். உங்களுக்கு தைவான்ல இருந்து 28,000 கோடி மதிப்புல பொருள் ஒன்று வந்திருக்கு. ஹலோ ஹலோ, இப்ப என்னவா? டேய், தைவான்ல இருந்து 28,000 கோடி மதிப்புல பொருள் யாரும் எனக்கு அனுப்பி வச்சிருக்காங்கடா. என்னது 28,000 கோடியா? குரு, வேலையை காட்டிட்டியடா. இனிமே எனக்கு இந்த 5,000 ரூபாய் வண்டி வேண்டாடா. இனிமே டைரக்டா ஆடிக்காரதா. ஓ மை காட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹலோ ஹலோ சிவா, நாங்க டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசுதோம். உங்க பேர்ல ஒரு ஹெராயின் பார்சல் வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? ஜல்தியா வந்து ரிசீவ் பண்ணுங்க. லட்சுமி, சாரி லட்சுமி. குரு உச்சத்துல இருப்பான்னு பார்த்தா சனி உச்சத்துல இருக்காமா. சாரி. ஹலோ சார், நான் டெல்லி ஐஜிஎஸ் பியூன் பேசுறேன் சார். உங்க பேர்ல ஒரு ஹெராயின் பேஸ் வந்திருக்கு. அதனால உங்க மேல எஃப்ஐஆர் போட போறாங்க. அப்படின்னா நீங்க 45 வருஷம் ஜெயில இருக்க வேண்டியிருக்கும். நீங்க தமிழ்நாடு, நானும் தமிழ்நாடு. அதெல்லாம் பார்த்து சொல்றேன். உங்ககிட்ட பணம் தான் இருந்தா கொடுத்து சரி பண்ணிடுங்க சார். எனக்கு 45 வருஷம் உள்ள இருக்க வேண்டியிருக்கும். சார், எனக்கு எதுவுமே தெரியாது சார். உங்க பேர்ல தானே பார்சல் வந்திருக்கு. நான் உங்களை ஏமாத்திர நினைக்கீங்களா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? சார் சார், இல்ல சார், நான் அப்படி சொல்ல சார். நான் அப்படி சொல்ல சார். நான் தமிழ் சார். நீங்க தமிழ் ஆளுங்கிறதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன். நீங்க என்னைய தப்பா நினைக்கீங்க சார். சாரி சார், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ப்ளீஸ். இதுக்கு சார் நல்லதுக்கே காலம் கிடையாது. உங்களோட பணம் இருந்தா தப்பிச்சுக்கோங்க, இல்லைன்னா 45 வருஷம் உள்ள இருங்க. மாப்ள, இப்ப என்ன மாப்ள செய்ய? மாப்ள, வண்டி எடு, கிளம்புவோம். இல்ல மாப்ள, எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்க மாப்ள. மிஸ்டர் சிவாங்களா? ஆமா சார். நீங்க? நான் டெல்லியில இருந்து ஹைகோர்ட் லாயர் பேசுறேன். உங்க மேல போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. உங்க பேருக்கு தைவான்ல இருந்து 28,000 கோடி மதிப்பு உள்ள ஹெராயின் வந்திருக்கு. கேஸ் டாங்கா இருக்கு. உங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், பாத்துக்கோங்க. மாட்டினீங்கன்னா 45 வருஷம் ஜெயில தான் இருக்கணும். டெல்லியில எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜி இருக்காரு, பேசி முடிச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சார் சார், எப்படியாவது காப்பாடுங்க சார். நான் கஷ்டப்பட்ட ஃபேமிலி சார். ஜட்ஜி 1% கமிஷனா கேட்பாரு. நீங்க 2,800 கோடி மட்டும் கொடுத்தா 2,800 கோடியா? என்ன சார், நீங்க பண்ண பிசினஸ் அப்படி 28,000 கோடிக்கு பண்ணிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் 2,800 கோடி கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். சரி சார், உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நீங்களும் தமிழ்நாடு, நானும் தமிழ்நாடு. நீதிபதிட்ட பேசி கூப்பிடுறேன். மாப்ள, மேட்ரு சீரியஸா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வா, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் இருக்காரு. வா, அவரை போய் பாப்போம். வா.